அது மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்த்தா, குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு போகிறார் மாத ஆரம்பத்திலேயே. அது அவருக்கு பின்னாடியே சுக்கிர பகவானும் அங்கே போய் அமர்ந்து விடுகிறார். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திற்கு போகிறார். அது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஆக புத பகவானும் 6ஆம் இடத்தில் போய் அமர்கிறார். தன்னுடைய மிதுன வீட்டில் போய் அவர் நல்ல ஒரு ஆட்சி பலத்தினுடன் அமர்கிறார். இது ஒரு கலப்பு பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராசி உங்களுடைய லக்னத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஏன்னா 7ஆம் இடத்துல உட்கார்றாருங்கிறது ஒரு வகையில் ஒரு நற்பலனாக நீங்கள் எடுத்துட்டாலுமே, ஏன்னா குரு பார்வையில் இருக்கீங்க அப்படின்னு எடுத்துட்டாலுமே, இன்னொரு வகையில் என்னன்னு பார்த்தா, இந்த புதன் சூரியன் இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டெல்லாம் என்னென்னா, குடும்பத்தில் கொஞ்சம் இரத்த உறவுகளுக்கிடையே சில ஒரு சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு அதற்கு உண்டான இதெல்லாம் இருக்கும். மைத்துனர், அப்புறம் உங்களுடைய மாமா, இளைய சகோதரம், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் சண்டை போட்டுக்காமல் ஒரு அமைதியான ஒரு போக்கோட நீங்கள் விஷயத்தை கையாளுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். அடுத்ததாக படிக்கிற குழந்தைங்க உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும். படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதனா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தில் ஒரு உறவு சிக்கல் அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்களாக புதுசாக ஒரு சண்டையோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயோ நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நாள் வரைக்கும் இருந்த அந்த சிக்கல்கள் எல்லாமே ஓரளவு சமாதானமாகி தெளிகிற நிலையில் நீங்கள் போய் மறுபடியும் அந்த ஆட்டத்தை கலைச்சி திருப்பி ஆரம்பிச்சிடாதீங்க. அதனால் உறவுகளுக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நல்லது. வார்த்தைகள் கொஞ்சம் தேர்ந்தடவிய வார்த்தைகளாக, மிருதுவான வார்த்தைகளாக இருப்பது மிக மிக நல்லது. வருமானம் நல்லாவே இருக்கும். அதிலலாம் எந்த ஒரு குறையும் இருக்காது. குடும்பத்தை விட்டு ரொம்ப பிரிஞ்சு தள்ளி இருந்து வேலை செய்கிற மாதிரியோ, குடும்பத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் குறையும். அது அவங்களுடைய வேலையை பொறுத்து அதை எடுத்துக்கணும். வெளி மாநிலம், வெளி ஊர்லலாம் தங்கி வேலை செய்கிறவங்களா இருந்தால் ஆப்வியஸ்லி அதுதான். அப்போ குடும்பத்தை விட்டு அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற நேரம் குறையும். இன்னும் சில பேர் வெளி நாடுகளில் இருப்பாங்க. உள்ளூர்லேயே வேலையாக இருக்கிறீங்க, டெய்லியே வீட்டுக்கு வந்துட்டு தான் போகிறேன் அப்படின்னாலுமே ரொம்ப லேட்டாக வர்றது, சீக்கிரம் எழுந்து கிளம்புற மாதிரி, இப்படி ஏதாவது ஒரு டூர் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி சில அலைச்சல்களுடன் கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும். அப்போ குடும்பத்தில் அந்த உறவு பிணைப்பு அப்படிங்கிறது விடுபடாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்ததாக 7ஆம் இடத்து குரு வேறு என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு கேட்டால், அங்கே சுக்கிரனும் போய் உட்கார்றார். மனைவி இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் இப்போ தான் ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ரொம்ப ஊதி பெருசாக்காமல், பிறருடைய தலையிடத்தில் இல்லாமல் நீங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிங்க அப்படின்னாலே அதில் பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். மற்றபடி மனைவி மூலமாக நல்ல ஆதாயம் இருக்கும். அவங்க மூலமாக ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக தான் இருக்க போகிறது. அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஒரு தெம்பும் தைரியமும் கூடி உங்களுடைய தொழிலாகட்டும், உங்களுடைய வேலையாகட்டும், அதிலெல்லாம் நல்ல ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். பூர்வீக வகையிலும் அப்பா வகையிலும் ஏதாவது அப்பாவோட உங்களுக்கு ஏதாவது கருத்து மோதல்கள் இருந்தாலோ, ஒரு முரண்பாடுகள் இருந்தாலோ, அதை இப்போது எடுத்து அந்த டாப்பிக்கை பேசாமல் ஒரு மாதம் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது. மற்றபடி மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமாரான மாதம்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் பல விதங்கள்லையுமே உங்களுடைய அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் எல்லாத்துலேயும் நிதானமான அணுகுமுறையை நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னா பெரிய சேதாரம் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனுடைய வழிபாடு பண்ணுங்கள். சங்கரநாராயணர் வழிபாடு பண்ணுங்கள். அது பல விதத்தில் இருந்தும் உங்களை நோக்கி வரக்கூடிய அந்த அம்புகள் இருக்கு இல்லையா, இல்லை உங்களை நோக்கி வரக்கூடிய சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதாக நிச்சயமாக அமையும்.